தினமும் ஒரே மாதிரி இருக்கா? காலையில அவசரமா எழுந்து காரியாலயத்துக்கு ஓடி, இரவு களைப்போடு வந்து படுத்து மறுபடியும் அதே சுழற்சி. வாழ்க்கை மீட்டர் ஓடுதே தவிர வண்டி ஒரு இன்ச் கூட முன்னாடி போன மாதிரி தெரியலையா? நம்மில் பலரோட கதையும் இதுதான் நண்பர்களே. ஆனால் இதே 24 மணி நேரத்தை வச்சுட்டு சிலர் மட்டும் எப்படி உலகத்தையே ஆட்டி படைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு ரகசிய நேரம் இருக்கு. அந்த 1 மணி நேரம் மற்றவங்களோட 10 மணி நேரத்துக்கு சமம். அதுதான் காலை 5 மணி. இது வெறும் 5 மணிக்கு எல்லாம் வச்சு எழுவது பற்றிய ஒரு வீடியோ அல்ல. அப்படி முயற்சி செஞ்சு 99% பேர் தோத்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் தெரியல. அந்த ரகசியம் என்னன்னு இந்த பதிவில் நாங்கள் ஆழமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னால வாழ்க்கையில 2 விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒரு தரப்பினர் நாள் முழுக்க நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடியே ஓடுவாங்க. பிரச்சனை வரும், டென்ஷன் ஆகும், கோவப்படுவாங்க. அதாவது சூழ்நிலை இவரை ஆட்டி படைக்கும். இவர்தான் அடிமை. இன்னொருவர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து, இன்னைக்கு என்னுடைய நாள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நான் சாதிக்கப் போகிறேன்னு சொல்லி அவரே தீர்மானிப்பார். சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். இவர்தான் ராஜா. பிரபலமான எழுத்தாளர் மார்க் மேன்சன் சொல்ற மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருக்கவே முடியாது. நீங்க எந்த கஷ்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். 8 மணிக்கு எழுந்து டிராஃபிக்ல மாட்டி மேலாளர்கிட்ட திட்டு வாங்குறது அது தேர்ந்தெடுக்கப்படாத கஷ்டம். ஆனால் 5 மணிக்கு எல்லாம் அடிக்கும் போது அந்த கதகதப்பான போர்வையை விட்டு எழுறீங்களே, அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கஷ்டம். இந்த கஷ்டம்தான் உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இப்போ 5 AM கிளப்னு ரொபின் சர்மா சொன்னதும் இது ரொம்ப பிரபலமாகிவிட்டது. ஆனால் அவர் சொல்றதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்முடைய ஊர் இட்லியை அவங்க ஸ்டீம் ரைஸ் கேக்னு சொல்லி ஸ்டார் ஹோட்டலில் விற்கிற மாதிரி தான் இந்த விஷயம். விஞ்ஞான பூர்வமாக சொன்னால் அந்த அதிகாலை நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். நம்முடைய மூளையோட சக்தி பல மடங்கு அதிகமாகும். அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிற ஒரு வரி மற்ற நேரத்தில் படிக்கிற 10 வரிக்கு சமம். இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் நண்பர்களே. சரி, எழுந்து என்னதான் செய்வது? 5 AM கிளப் புத்தகத்தில் ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. உங்களுடைய முதல் 1 மணி நேரத்தை இப்படி பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கார். முதல் 20 நிமிஷம் மூவ், அதாவது வியர்வை சிந்தனம், சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி, ஒரு சூரிய குளியல். காலையில் வர்ற வியர்வை உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை கரைச்சிடும். அடுத்த 20 நிமிஷம் ரிஃப்ளெக்ட், தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு டைரியை எடுத்து இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்றதை எழுதுங்க. இன்டிஸ்ட்ராக்டபிள் புத்தகத்தில் சொல்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற குப்பைகளை காலையிலேயே வெளியேற்றிட்டா அந்த நாள் முழுக்க வேறு எதுவும் உங்களை அசைக்க முடியாது. கடைசி 20 நிமிஷம் க்ரோ, வளர்ச்சிக்கான 20 நிமிஷம். ஒரு நல்ல புத்தகத்தை படிங்க, இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க. தினமும் 1% முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டும். இப்போ வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான ரகசியத்துக்கு வரப்போறோம். ஏன் 99% பேர் 5 மணிக்கு எழ முடியாம தோற்று போகிறார்கள்? ஏன்னா உங்களோட 5 மணி காலை பொழுது என்பது முதல் நாள் இரவு 10 மணிக்கே தொடங்கி விடுகிறது நண்பர்களே. காலையில ஜெயிக்கிறதுக்கான போர் இரவு பொழுதிலேயே ஆரம்பிக்கிறது. இரவு நீங்கள் 3 விஷயம் சரியா செஞ்சாலே போதும். டிஜிட்டல் டெட்லைன் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரவு 10 மணிக்கு மேலே மொபைல், டிவி, லேப்டாப் எல்லாத்துக்கும் ஒரு குட் பை சொல்லிடுங்க. அந்த நீல ஒளி உங்க தூக்கத்தை கெடுக்கிற ஒரு சைலண்ட் கில்லர். நாளைக்கு என்ன உடை போட போறீங்க, என்ன வேலை செய்ய போறீங்கன்னு முன்கூட்டியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையில எந்த குழப்பமுமே இருக்காது. அதுக்கு நீங்க 2 நிமிட விதியை பயன்படுத்தலாம். இது அட்டோமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட சூப்பரான ஒரு டெக்னிக். காலையில் எழுந்ததும் 20 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஷூவை மட்டும் போட்டுக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த முதல் 2 நிமிஷத்தை தாண்டிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய மூளை தானாக அடுத்த வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூடுதலான 1 மணி நேரம் ஒரு வருஷத்துல 365 மணி நேரங்கள். அது கிட்டத்தட்ட 15 முழுமையான நாட்கள். அந்த 15 நாள்ல நீங்க ஒரு புது ஸ்கில்லை கத்துக்கலாம், ஒரு பிசினஸ் தொடங்கலாம். நீங்க தூக்கத்தை இழக்கவில்லை, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை இழக்கிறீர்கள், உங்களுடைய பழைய வாழ்க்கையை இழக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். 7 நாள்
5 மணி நேர சவால். அடுத்த 7 நாளைக்கு மட்டும் இதை நீங்க முயற்சி பண்ணுங்க. தோற்றாலும் பரவாயில்லை, முயற்சி பண்ணுங்க. இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சேலஞ்ச் அக்செப்டட்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவத்தை 7 நாள் கழிச்சு வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு மனசுல ஒரு சின்ன புரிய உண்டாக்கி இருந்தா லைக் பண்ணுங்க. ஜெயிக்க துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு சந்திப்போம்.